நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, இப்பொழுது மக்கள் பிரதிநிதியின் தலைவனாக்கும் சூரியனை பற்றியும், சூரியன் எந்தெந்த லக்கணங்களுக்கு யோகங்களையும் எந்தெந்த லக்கணங்களுக்கு அவயோகங்களையும் தருவார் என்பதை பற்றியும் பார்ப்போம். பொதுவாக சூரியன் ஒரு ஸ்தாபனத்தை நிர்வகிப்பதற்கு காரணமானவர் என்பதால், ஜாதகத்தில் சூரியன் வலுப்பெற்று இருந்தால் மட்டுமே ஒருவரால் தலைமை பதவியில் இருக்க முடியும். சிறு அலுவலகமாயினும் ஒரு நபர் நிர்வாக பொறுப்பில் இருப்பதற்கு சூரியனின் தயவு அவசியம் வேண்டும். இன்னும் ஒரு சூட்சும நிலையாக, சூரியன் நேரடியாக மேஷத்தில் உச்சமடைந்து சாணவளம் பெறுவதை விட அதற்கு நிகரான திக்பலம் எனும் ஒரு வலுவான நிலையை அவர் 10ஆம் இடத்தில் அடைவது சிறப்பான ஒரு அமைப்பாகும். கடகலக்கணத்தில் பிறந்து 10இல் சூரியன் உச்சம் பெற்றவர்கள் IAS அதிகாரிகளாகவும், உபயலக்கணங்களில் பிறந்து 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலம் பெற்றவர்கள் அந்த அதிகாரிகளுக்கு ஆணையிடும் மக்கள் பிரதிநிதிகளாகவும் இருக்கும் அநேக ஜாதகங்களை நாம் பார்த்துள்ளோம். அதேபோல எல்லா யோகங்களும் அனைத்து லக்கணங்களுக்கும் பலன் தராது. ஒரு கிரகம் யோகம் தரும் நிலையில் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருந்தால் மட்டுமே பூரண யோக பலன்களை செய்யும். அதன்படி சூரியனும் தனது முதல் தர யோக நிலையை தனது வீடான சிம்ம லக்கணம் ராசியில் பிறப்பவர்களுக்கும், தான் யோகாதிபதியாக இருக்கும் மேசம், விருச்சிகம், தனுசு ஆகிய லக்கணம் ராசிகளுக்கும் தருவார். இரண்டாவது நிலையாக தன்னை நண்பராக பாவிக்கும் புதனின் மிதுனம், கன்னி மற்றும் சந்திரனின் கடகம், குருவின் மீனம் ஆகியவற்றிற்கு செய்வார். நமது உடலில் கண்களை குறிக்கும் கிரகமும் சூரியன்தான். குறிப்பாக வலது கண் இவரது முழு ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. அதோடு எலும்புகள் மற்றும் இதயத்திற்கும் இவரே பொறுப்பாகிறார். ஆறாம் அதிபதியோடு தொடர்பு கொண்ட சூரியன் ஜாதகத்தில் கண்ணை குறுக்கும் 2ஆம் இடத்தோடு சம்பந்தப்படுவாரேயானால் ஒருவருக்கு பார்வை குறைபாடுகளையும் கண் நோய்களையும் தருவார். இந்த நிலை மீனத்திற்கு வரலாம். மீன லக்கணத்திற்கு சூரியன் உச்சம் பெறுவது யோக நிலை அல்ல. சிலர் இளம் வயதிலேயே கண்ணாடி அணிவது வலுக்குறைவான சூரியனால்தான். அதுபோலவே ஒரு ஜாதகத்தில் சூரியன் பாபியாகி 6ஆம் இடத்தோடு சம்பந்தம் பெற்று அவருடைய தசை புத்தி நடக்கும் பொழுது இதயம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகளையும் பைபாஸ் சர்ஜரி போன்ற அறுவை சிகிச்சைகளையும் செய்ய வைப்பார். நம்முடைய ஜோதிடத்தின் தலைவன் சூரியன்தான் என்பதை ஏற்கனவே சொல்லியுள்ளோம். அதுபோலவே கிரகங்களில் மிக உயர்ந்த வலுக்கொண்டவர் சூரியன் மட்டுமே. விஞ்ஞானப்படி சூரியன் ஒரு கிரகம் அல்ல, அவர் சுயமாக ஒளி தரும் ஒரு நட்சத்திரம். அவர் நட்சத்திரம் என்பது நம்முடைய ஞானிகளுக்கு தெரியாமல் போனதில்லை. சர்வதிசையெங்கும் சூரியன்களாகவே இருக்கின்றன என்று தனது ஆரியபட்டியத்தில் பெரும் ஞானி ஆரியபட்டர் பிரபஞ்சத்தில் இருக்கும் நட்சத்திரங்களையே குறிப்பிடுகின்றார். கிரகங்களின் தலைவனை ஒரு கிரகமாகவே சொல்ல வேண்டும் என்பதால் தான் அவைகள் உருவாக காரணமான சூரியனை கிரகங்களின் தலைவனாக ஒரு கிரகமாக உருவகப்படுத்தினார்கள் ஞானிகள். ஆனால் கிரகங்களின் வலுவை வரிசைப்படுத்தும் போது சூரியன் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுவார். ராகு கேதுக்கள் முதல் 2 இடங்களில் வந்து விடுவார்கள். அது ஏனென்றால்
நவ கிரகங்களையும் உருவாக்கி அவர்களுக்கு தனது ஒளியையும் கொடுத்து பூமியையும் அதிலுள்ள உயிரினங்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கும் சூரியனை, அதாவது சூரியன் பூமிக்கு தரும் ஒளியை கிரகணம் என்ற பெயரில் சில நிபுணங்கள் மறைக்கும் அதிகாரம் ராகுவுக்கும் கேதுவுக்கும் இருப்பதாலேயே கிரக வலிமையில் ராகு கேதுக்களுக்கு முதலிடம் அளிக்கப்படுகின்றன. எனவே வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்ற பழமொழிப்படி சூரியனுடன் ராகுவோ கேதுவோ இணைவது சூரியனின் வலிமையை குறைக்கும். அதே நேரத்தில் ராகு கேதுக்களை தவிர மற்ற கிரகங்கள் சூரியனை நெருங்கும்போது அஸ்தங்கம் என்ற பெயரில் வலு இழப்பார்கள். குரு சூரியனிடமிருந்து தான் பெறும் ஒளியை 2 மடங்காக திரும்ப பிரதிபலிக்கிறார் என்பதை நவீன விஞ்ஞானம் நிரூபித்துள்ளது. இந்த ஒளி பிரதிபலிப்பு திறன் அவருக்கு இருப்பதாலேயே அவரை நாம் முதன்மை சுபக்கிரகம் என்கிறோம். இத்தகைய திறன் இருந்தாலும் மாபெரும் ஒளியான சூரியனை நெருங்கும் பொழுதே அவர் தனது ஒளியினை இழந்து வலிமை இழப்பார். கிரகங்களின் பார்வை என்பதே அவற்றின் ஒளி வீச்சுத்தான் என்பதை பல சந்தர்ப்பங்களில் விளக்கியுள்ளோம். ஒரு பிரம்மாண்ட வெளிச்சத்திற்குள் நுழையும் பொழுதே நம் கண்கள் குருடாவதைப் போல சூரியனின் நிஜ ஒளிக்கு முன் கிரக பிரதிபலிப்பு ஒளி எடுபடாது என்பதால் தான் அஸ்தங்கமடைந்த கிரகங்களுக்கு பார்வை பலம் இல்லை என்று நமது ஞானிகளால் சொல்லப்பட்டது. அஸ்தங்கம் அடையும் கிரகம் தனது அனைத்து சக்திகளையும் இழந்து சூரியனிடம் சரணடையும் நிலையில் அந்த கிரகம் தர வேண்டிய பலன்களை சூரியனே தனது தசை புத்திகளில் தருவார். குறிப்பாக சுக்கிரனும் புதனும் சூரியனுடன் நெருங்கிச் செல்பவர்கள் என்பதால் இவர்கள் இருவரும் அடிக்கடி அஸ்தங்கம் அடைவார்கள். சுக்கிரன் சூரியனுக்கு முன்பின் 9 பாகையிலும் புதன் 11 பாகையிலும் சூரியனுடன் தங்களின் சக்தியினை இழப்பார்கள். இதில் புதனுக்கு மட்டும் அஸ்தங்க தோஷம் இல்லை என்று சில மூல நூல்கள் குறிப்பிடுகின்றன. அஸ்தங்கமடைந்த கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்று இருந்தால் தங்கள் வலுவை இழப்பதில்லை என்பது ஒரு விதிவிலக்கு. ஒரு மனிதனின் ராசியை உறுதி செய்வது சந்திரன் என்றால் அவரது லக்கணத்தை உறுதி செய்வது சூரியன் ஆவார். இவ்வாறெனில் சூரியன் இயக்கத்தை வைத்தே மாதங்கள் பிரிக்கப்பட்டன. மேசராசியின் முதல் டிகிரியில் இருந்து 30 டிகிரி வரை சூரியன் இருப்பது சித்திரை மாதம் எனப்படுகிறது. அடுத்து 31வது டிகிரியில் இருந்து ரிஷபத்தில் நுழையும் பொழுது வைகாசி மாதம் ஆரம்பமாகிறது. சுருக்கமாக சொல்லப்போனால் 12 ராசிகளும் 12 மாதங்கள்தான். இந்நிலையில் ஒரு லக்கணம் என்பது தோராயமாக 2 மணி நேரம் என்பதால் சித்திரை மாதமான மேசராசியில் சூரியன் இருக்கும்போது சூரியன் உதயமானவுடன் ஆரம்பமாகும் முதல் லக்கணம் மேச லக்கணமாக இருக்கும். இதேபோல ஒவ்வொரு மாதத்திலும் சூரியன் இருக்கும் ராசியே முதல் லக்கணமாகவும் அமையும். ஒரு ஜாதகத்தில் தந்தையை குறிக்கும் கிரகன் சூரியன் ஆவார். ஒருவருடைய தந்தையின் நிலையை ஜாதகத்தில் சூரியன் 9ஆம் பாவம் மற்றும் அதன் அதிபதியை கொண்டு அறியலாம். 9ஆம் பாவத்தில் சனி ராகு போன்ற பாபக்கிரகங்கள் இருந்து சூரியனும் கெட்டிருந்தால் அந்த கிரகங்களின் தசை புத்தியிலோ சூரியனின் தசை புத்திகளிலோ ஜாதகரின் தந்தை பாதிக்கப்படுவார். தன்னை வலிமை இழக்கச் செய்யும் கிரகமான ராகுவுடன் சூரியன் மிக நெருங்கி இருந்தால் ஒருவருக்கு தந்தையின் ஆதரவோ அன்போ கிடைப்பது கடினம். சூரியன் சுபபல பெற்றிருந்தால் சிறந்த தந்தை கிடைப்பார். மேலும் 10ஆம் இடத்தோடு சூரியன் சம்பந்தப்பட்டு இருந்தால் ஒரு ஜாதகர் தந்தையின் தொழிலை தந்தைக்கு பிறகு
நீடித்து செய்ய முடியும். ஜாதகத்தில் சூரியனுடன் சனி இணைந்திருந்தாலோ சூரியனை சனி பார்த்தாலோ அவருக்கும் அவர் தந்தைக்கும் ஒத்து வராது என்று கூறலாம். இருவரில் ஒருவர் சுபத்துவம் அடைந்திருந்தால் ஒழிய இந்த பலன் மாறாது. சில நிலைகளில் காரகோ பாவனாசி அமைப்பில் சூரியன் சூத்துவமின்றி 9ஆம் வீட்டில் இருப்பது மற்றும் சூரியனும் சனியும் இணைவது அல்லது பார்த்து கொள்வது இளம் வயதிலேயே தந்தையை இழக்கவோ பிரியவோ வைக்கும். இந்த நிலை சிறிது மாறினால் புரோஜனமில்லாத தந்தையை கொடுக்கும். அதேபோல சிம்மத்தில் சனி இருப்பதும் சரியான நிலையாகாது. சூரியன் தொழில்காரகனும் ஆவார் என்பதால் அவரது வீடான சிம்மத்தில் சனி இருப்பது தொழிலுக்கு சரியான நிலை அல்ல. சூரியன் நீசமங்க ராஜயோகம் தருவது எப்போது? ஜாதகத்தில் சூரியன் துலாம் ராசியில் நீசத்தில் இருந்தாலும் துலாத்தின் முதல் 20 பாகங்களை கடந்தபின் நீசபலனை செய்வதில்லை. துலாம் ராசியில் அவர் சந்திரகேந்திரத்தில் இருந்தாலோ அல்லது அவருக்கு வீடு கொடுத்த துலாநாதன் சுக்கிரன் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தாலோ அவர் நீசபங்கம் அடைவார். ஆனால் நீசபங்க ராஜயோகம் என்பது அவர் உச்சசனியுடன் இணையும் போதுதான். அதேபோல தனது நண்பரான செவ்வாயின் சித்திரை நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் இருந்து வர்க்கோத்தமம் பெற்று சுக்கிரனுடன் பரிவர்த்தனையும் அடைந்து சனியினுடன் இணைந்து சந்திரனுக்கு கேந்திரத்திலும் இருந்தால் உச்சத்தை விட மேலான ஒரு நிலை பெற்று இந்த லக்கண நாதன் அவருக்கு நண்பனாக இருக்கும் பட்சத்தில் அவரது தசையில் நீசபங்க ராஜயோகத்தை முழுமையாக செய்வார். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.